வெல்லட்டும் 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 மகளிர் மாநாடு வெல்லட்டும் 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 அகில இந்திய சங்கம் வெல்லட்டும் 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 மாநாடு வெல்லட்டும் முதல்ல எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த அகில இந்திய தணிக்கை சங்கத்தின் பொன்விழா மாநாட்டை முன்னிட்டு நடைபெறும் மகளிர் கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் என் தோழமைகளை முதலில் வருக என வரவேற்கின்றேன். இந்த இனிய கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அகில இந்திய சங்கத்தின் தலைவர் தோழர் ரமேஷ் அவர்களையும் அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் தபஸ்போஸ் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். அகில இந்திய சங்கத்தின் மகளிர் துணைக்குழு உறுப்பினர்களான கேரளா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மகளிர் குழுவுடைய உறுப்பினர்களும் இனிதே தமிழ்நாடு மகளிர் துணைக்குழு இனிதே வரவேற்கிறது. மேலும் இந்த கருத்தரங்கினை வாழ்த்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கும் தோழர் மோகனா அவர்களையும் தோழர் நர்மதா தேவி இருவரையும் தோழமையுடன் வரவேற்கிறேன். முதல்ல இந்த கருத்தரங்களோட செஷனா ஒரு சாங் தோழர் சித்ரா ஒரு பாட்டு தோழர் பாடுறேன்னாங்க. அவங்க அடுத்ததா வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிட். இந்த ஸ்கிட்டை நம்ம தோழர்கள் அவங்களே டக்குன்னு இந்த குறுகிய காலத்துல டக்குன்னு ஒரு 2 நாளுக்குள்ளேயே அதை ரெடி பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். Skit number 1, Andru. That is yesterday. It's not freedom movement. You just go to 1940s. Vande Mataram. Vande Mataram. Vande Mataram. இல்லங்கம்மா, எல்லாம் எங்க போறீங்க? இல்லங்க இங்க. Vande Mataram. Vande Mataram. எதுக்காக இந்த போராட்டம்? Vande Mataram. Vande Mataram. கேக்குறேன் சொல்லுங்க, எதுக்காக இந்த போராட்டம் நடத்துறீங்க? நில்லுங்க. Vande Mataram. Vande Mataram. இந்த போராட்டத்தை நீங்க நடத்த முடியாது. இங்கே நில்லுங்கன்னு சொல்றல, நில்லுங்க இங்க. நாட்டின் விடுதலைக்காக போராடுகிறோம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். ஏன் உங்க காந்தி நேரு எல்லாம் போராடுறது போதாதா? நீங்க வேற வந்து போராடணுமா? திரும்பி போங்க எல்லாரும். பெண்கள் முன்னின்று நடத்தினால்தான் போராட்டம் வெற்றி பெறும். வந்தே மாதரம். வந்தே மாதரம். உங்களோட வேலை அடுப்படை வரைக்கும் தான். போய் துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, அதுதான் உங்களுடைய வேலை. திரும்பி போய் வீட்டு வேலையை பாருங்க. போக. வந்தே மாதரம். வந்தே மாதரம். லேடிஸ், நீங்க இப்ப வீட்டுக்கு போலன்னா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அஞ்சோம் கண்துஞ்சோம். அஞ்சோம் கண்துஞ்சோம். அஞ்சோம் கண்துஞ்சோம். சின்ன பொண்ணு வாங்க. எதுக்கு வாங்க. இவங்க கூட நீங்க உனக்கு என்ன வேலை சொல்லு. சுதந்திரம், போராட்டம், தியாகம் இப்படின்னு சுத்திட்டு இருந்தீங்கன்னா நீ சீரழிக்கப்படுவ. You will be harassed. One day you will become pregnant. எங்களை காப்பாற்றிக் கொள்ள எங்களுக்கு தெரியும். Even if I am getting into a family way, one day I will deliver a warrior to the country, and I suppose you are afraid of it. வந்தே மாதரம். வந்தே மாதரம். You got the point? Okay. In the chinna narration, I have taken from the book Pen Andrum Indrum, Women Yesterday and Today, written by our chief guest, Comrade Narmada Devi. But she has explained that in some Kerala background. Actually, when I wanted to talk about her, I was going through that book. Suddenly, it came to I studied it, so I was very much inspired, and I wanted to do that. But within 2 days, these girls could make it. அன்று பெண்கள் நிலை இப்ப ஒரு ஸ்கிட் மூலமா நர்மதா தேவி அவங்களோட ரைட் அப்ல இருந்ததை இப்ப நடிச்சு காட்டிட்டாங்க.
இன்று ஒரு நிலைமை, இன்று வந்து மகளிரோட நிலைமை எப்படி இருக்கு, அவங்க எந்த மாதிரி வந்து இப்போ வந்து இருக்காங்க அப்படின்றத இன்னொரு ஸ்கிட் மூலமா வந்து இப்போ வந்து நம்ம கவிதை வாசிக்க சித்ராவை அழைக்கிறோம். அவர் ஆபீஸ் ஆளினால் அழுகிறாங்க. Good afternoon, everybody. Glad to meet you all. The poem அம்மாக்களை விடுதலை செய்யுங்கள். The poem அம்மாக்களை விடுதலை செய்யுங்கள் is about mother in general, irrespective of the place, but in any part of the world who is being exploited. This is written by an unknown person, writer, and came as a forward message. Let me now share this to you all. அம்மாக்களை விடுதலை செய்யுங்கள். விளம்பர அம்மாக்களை துணிகளை வெளுத்தபடி இருந்தார்கள். பிள்ளைகளுக்கு ஹார்லிக்ஸோ காம்ப்ளானோ கலந்து அவர்களை எருமை மாட்டு போல் வளர்த்து கொண்டிருந்தார்கள். ஆச்சி மசாலா, மேகி நூடுல்ஸ், ஆரோக்கியா பால் கொடுத்து குழந்தைகளை முழுக்காக்கினார்கள். சினிமா அம்மாக்கள் குடித்துவிட்டு பாதி ராத்திரியில் வரும் பிள்ளைகளுக்கு தோசை வார்த்து கொடுத்தார்கள். சீரியல் அம்மாக்களோ மருமகளுக்கு விஷம் வைத்துக் கொள்வதில் தோல்வி அடைந்தபடி இருந்தார்கள். இவர்கள் ஃபேஸ் ஃபவுண்டேஷன், ஃபேஸ் பேக் போட்ட மேக்கப் அம்மாக்கள். இவர்களுக்கு வேர்வை இல்லை, மூட்டு வலி இல்லை, மாதவிடாய் இல்லை, கனவுகள் இல்லை, காதல் இல்லை, ஆசைகள் இல்லை. குழந்தைகளுக்கு சேவகம் செய்ய பிறந்த வேலைக்காரிகளையே பண்பாட்டு சாதனங்கள் அம்மாக்கள் என்கின்றன. கோபம் அதிகம் கொண்ட ஈரோட்டு கிழவன் இதன் பொருட்டே கருப்பையை கழற்றி வீசி எறிய சொன்னான். நாற்று நடும்போது வயல்வெளிகளில் குரலெடுத்து பாடத் தெரிந்த சின்ன பெண்களுள் அம்மாக்கள் உள்ளிருந்தார்கள். வாசல் நிறைத்து கோலம் எழுதிய அம்மாக்களிடமிருந்து ஒரு ஓவியரை கூட கண்டுபிடிக்க முடியாமல் போனது. முன்னிரவுகளில் கதை சொல்லி வளர்த்த அம்மாக்களில் ஒரு லட்சுமியை, ஒரு சிவசங்கரியை, ஒரு அம்பையை அடையாளம் காண தவறினோம். புல்லாவும் ஸ்வெட்டரும் பின்னியவர்களை மறுபடி பேர பிள்ளைகளுக்கு பின்னச் செய்தோம். வாழ்நாள் எல்லாம் அம்மாவின் வேர்வையை சுவைத்து வெக்கமில்லாமல் வாழ்ந்து செத்தப்பின் புகைப்படத்தில் ஒரு செம்பருத்தி பூவை வைத்து பாசம் காட்டினோம். அம்மாவை அவர்கள் வைத்த வத்த குழம்புக்காக மனைவியிடம் நினைவு கூர்ந்தோம். அம்மா என்பவளிடம் ஒரு தோழி இருந்தாள், ஒரு காதலி இருந்தாள், ஒரு சண்டைக்காரி இருந்தாள், ஒரு ரோஷக்காரி இருந்தாள், ஒரு கலைமணம் கொண்டவள் இருந்தாள். இவர்களை அழித்து அம்மா செய்தோம். வேர்வை இல்லாத, ஆசை இல்லாத, ஹார்மோன் இல்லாத, இதயமே இல்லாத தெய்வமாக்கி அம்மாவை தொழுதும். பிடிக்கும் மகன்களுக்கு எப்போதாவது அம்மாவுக்கு ஒரு வைன் வாங்கித்தர தோன்றியது இல்லை. எந்த மகனாவது அப்பாவுக்கு முன் உனக்கு காதல் இருந்ததா கேட்டது இல்லை. அம்மாவை வேலைக்காரியாக நடத்தி இருந்தாலும் பூசை அறையில் அடைத்திருந்தாலும் இரண்டுமே தவறு. அம்மாக்கள் மனுஷிகள். பண்பாடு அவர்களை நிறையவே சிறை கம்பிகளை எண்ண வைத்திருக்கிறது. இந்த அப்பாவை போய் ஏன் கட்டிக்கிட்டாயோ? பிள்ளைகள் கிண்டல் செய்த போது ரசித்தவன் சொல்கிறேன், பிள்ளைகளே, உங்கள் பாசக்கூட்டுகளை திறந்து விடுதலை செய்யுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் வந்த இந்த கவிதை யார் எழுதியது என்று தெரியவில்லை. கவிதை என்பது மிகுந்த சந்தோஷத்தில் அல்லது துக்கத்தில் பிறப்பது. எனவே இவை அனைத்தும் நம் அனைவரது மனதில் உள்ள வலியின் எதிரொலிதான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. To repeat,
A poem is born of extreme happiness or sadness. So we can say that it is nothing but all our hurt feeling. It is expressed in the form of a poem. That's all. அருமையான கவிதையாளர். நன்றி தோழர் சித்ரா அவர்களே. அடுத்ததா வந்து நேற்றைய மங்கையை பத்தி பார்த்துட்டோம். ஆனா இன்றைய மங்கை வந்து எப்படி எல்லாம் இருக்காங்க, எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத வந்து இன்னொரு ஸ்கிட் மூலமா வந்து நம்ம தோழர் வந்து நினைச்சு காட்டுவாங்க. கடவுளே, என் குடும்பத்தை ஏன் This skit is Indra today. கடவுளே, என் குடும்பத்தை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? என் ஒய்ஃபுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வியாதியை கொடுத்துருக்க? என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு எனக்கு தெரியல. 2 பெண் குழந்தைகளை வச்சு நான் எப்படி வாழ்க்கை நடத்த போறேன்னு எனக்கு தெரியல. கடவுளே, நீதான் என்னை காப்பாற்றணும். மேடம், என் ஒய்ஃபுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க மேடம். எப்படி வரும் நான் பார்த்துப்பேன். என் ஒய்ஃப் எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். எல்லாம் சரியாயிடும். என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நான் பக்கத்து வீட்டுல இருந்து வரேன். ஒரே இறைச்சலா இருக்கு, சத்தமா இருக்கு, அழுகுற சத்தம் கேக்குது. ஒய்ஃபுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ராஜி, எப்படி ராஜி தாங்க போற சார்? எப்படி சார் உங்க குடும்பத்தை நீங்க தனியா ஓட்ட போறீங்க? ஏம்மா குழந்தை, நீ வாமா, நீ வா, தண்ணி ஏதாவது குடி. சாப்பிட்டியா ராஜி? பார்த்துக்கோ ராஜி, சரியாயிடும். ஐயோ 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 ஏமா, உனக்கு போய் இப்படி வந்துச்சேம்மா. ராசாத்தி எவ்வளவு நல்லவனி. வந்த உடனே காஃபி போட்டு கொடுப்பேன். வேலை செய்யற பொங்கலன்னு கூட பார்க்காம கூடவே வந்து வேலை செய்வேன். ஏமா, உனக்கு போய் இப்படி வந்துச்சேம்மா. 2 பொண்ணுங்களை எப்படிமா இவங்க காப்பாத்துவாரு? அம்மா, என்னம்மா இது? ஐயோ கடவுளே. வெயிட். நீங்க ஏன் இவ்வளவு ஒப்பாரி வைக்கிறீங்க? ஏன் இவ்வளவு பேனிக் ஆறீங்க? அவங்கள தைரியப்படுத்துங்க, அவங்களையும் பேனிக் பண்ணிடாதீங்க. வந்துடுச்சு. இப்போ வந்து சயின்ஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கு, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ இட்ஸ் ஒன்லி அட் இனிஷியல் ஸ்டேஜ். வி ஹவ் டிடெக்டட் இன் இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ வி கேன் கிவ் ட்ரீட்மெண்ட். என்ன பண்ணணும்னா சார், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நல்ல ஃபுட் கொடுக்கணும், முக்கியமாக அன்பு ஆதரவு கொடுக்கணும். சரி, கண்டிப்பா சரியாயிடும் சார், கண்டிப்பா சரியாயிடும். டோன்ட் வரி, தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ். அதுவும் லேடிஸ்க்கு வரது வந்து நம்ம நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஆஃபீஸில் பார்த்துருக்கோம், உலகத்தில் பார்த்துருக்கோம், நிறைய சர்வைவர்ஸ் இருக்காங்க. இதுலேருந்து மீண்டு வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. என்ன ராஜி, என்னவோ ரொம்ப யோசனையாக இருக்க, நாங்களே ஏதோ பேசிட்டே இருக்கோம். மேடம், நம்ம ஆஃபீஸில் இன்னைக்கு விமன் கன்வென்ஷன் இருக்கு. அதில் 2 ஸ்பீக்கர்ஸ் வராங்க மேடம். மோகனா மேடமும் நர்மதா மேடமும். அதுக்கு போலான்னு இருந்தேன் மேடம். அதுக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. டோன்ட் வரி. என்னது, ஆபீஸ் போறியா? இந்த உடம்பை வச்சுக்கிட்டா அதெல்லாம் போக கூடாதுமா நீ. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. see her attitude. நீங்க தான் புலம்பிட்டு இருக்கீங்க. அவங்க மைண்ட் ஃபுல்லா அந்த வந்து விமன்ஸ் கன்வென்ஷன்லயே இருக்கு. ஸோ இந்த ஆல் இந்தியா அசோசியேஷனுடைய 50th கான்ஃபரன்ஸோடைய விமன்ஸ் கன்வென்ஷன், அதுக்கு நர்மதா தேவி வராங்க, மோகனா வராங்க, நிறைய லீடர்ஸ் வராங்க, சுஜாதா கிருஷ்ணன் வந்திருக்காங்க, கற்பக சுந்தரி வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வராங்க. கண்டிப்பாக நம்ம போகலாம் ராஜி, டோன்ட் வரி. சார் நீங்களும் வாங்க. மோகனா மேடம் இஸ் கேன்சர் சர்வைவர். ஸோ அவங்கள பார்த்து நம்மகிட்ட அவங்கள பார்த்தாலே நமக்கு எல்லா தைரியமும் வரும். டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு த கன்வென்ஷன். டோன்ட் வரி. ஓகேவா? நீ முதல்ல வா. நீ தான் அவங்களை கவனிச்சுக்கணும். அவங்க கிட்ட நல்ல தைரியத்தை வாங்கிட்டு நீ தான் அவங்களை டெய்லி கவனிச்சுக்கணும். அம்மா குட்டி பொண்ணு, டோன்ட் வரி. சரியா? அம்மா பத்திரமா பார்த்துக்கணும். ஷி வில் ரெக்கவர், ஷி வில் கம். ஓகே, ஷி வில் கம் பேக். தேங்க்யூ. அருமை. இன்றைய காலகட்டத்துல வந்து நம்ம வந்து உழைக்கும் மகளிர் வந்து தெளிவான சிந்தனையோட இருக்காங்கன்றது இந்த ஸ்கிட் மூலமா தெரியுது. அதனால வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து நம்ம கொடுத்த எக்ஸ்போஷர் என்னன்னா, எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சதை எல்லார்கிட்டையும் வந்து பகிர்ந்துக்கணும்ன்றத வந்து இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தைரியமா இருக்கணும்ன்றதையும் வந்து நம்ம இப்ப இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா வந்து நம்ம வந்து ஒரு பாடல், இந்த பாடலை பாடுறதுக்காக வந்து தோழர் வந்து லதா சுந்தர் 2 பேர்.
Good afternoon, everybody. We are going to sing the song பெண்ணின்றி அமையாது உலகு. பெண்ணின்றி அமையாத உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு. பெண்ணின்றி அமையாத உலகு, உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு, அழகு. உயிரோடு உயிராக, உறவோடு உறவாக, தோளோடு தோளாக, மனதோடு மனதாக. பெண்தானியில் வாழ்வில் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்தானியில் வாழ்வில் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்ணின்றி அமையாது உலகு, உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு. மங்கையவள் தங்கையென புன்னகையும் தருவாள், தோள் சாயும் தோழியென ஆறுதலும் தருவாள். வீரத்தை விதைக்கின்ற பாரதியின் குரலாய் புதுமைகள் புரிகின்ற புதுமை பெண்ணாவாள். வீரத்தை விதைக்கின்ற பாரதியின் குரலாய் புதுமைகள் புரிகின்ற புதுமை பெண்ணாவாள். பெண்ணின்றி பூலோகம் இல்லை, பூமிக்கு புன்னகையும் இல்லை. பெண்ணின்றி பூலோகம் இல்லை, பூமிக்கு புன்னகையும் இல்லை. பெண்மை போற்றிடு தேசமே, பெண்மை போற்றிடு. புன்னகை பூத்திடு தேசமே, புன்னகை பூத்திடு. பெண்ணின்றி அமையாத உலகு, உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு. பிடிக்காமல் ஒதுக்கி வச்ச பழங்காலம் போச்சு, அடங்காமல் அடுக்கி வச்ச வரலாறும் போச்சு. அடுப்பூதும் காலம் எல்லாம் அடியோடு போச்சு, கம்ப்யூட்டர் கையோடு பெண் காலமாச்சு. தில்லான வெற்றிதனை சொல்லாமல் பெறுவோம், கல்லான மாந்தர்க்கும் நல்லன்பு தருவோம். ஆணுக்கு பெண் அவள் தாழ்வாக இல்லை, தோளோடு தோளாக தோல்விகளும் இல்லை. இல்லை 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 இலை 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 உயிருக்குள் உயிரொன்றை உயிரூற்றி வளர்ப்பாள், கண்ணுக்குள் கண்ணாக காப்பாற்றி வளர்ப்பாள். திரைக்கடலும் தாண்டியவள் வரலாற்றை படைப்பாள், லட்சியத்தின் உச்சிதனை நிச்சயமாய் அடைவாள். திரைக்கடலும் தாண்டியவள் வரலாற்றை படைப்பாள், லட்சியத்தின் உச்சிதனை நிச்சயமாய் அடைவாள். பெண்ணின்றி தாய்மையும் இல்லை, பூமிக்கு மேன்மையும் இல்லை. பெண்ணின்றி தாய்மையும் இல்லை, பூமிக்கு மேன்மையும் இல்லை. பெண்மை போற்றிடு தேசமே, பெண்மை போற்றிடு. புன்னகை பூத்திடு தேசமே, புன்னகை பூத்திடு. பெண்ணின்றி அமையாது உலகு, உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு, அழகு. பெண்ணின்றி அமையாது உலகு, உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு, அழகு. உயிரோடு உயிராக, உறவோடு உறவாக, தோளோடு தோளாக, மனதோடு மனதாக. பெண்தானியில் வாழ்வின் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்தானியில் வாழ்வின் விளக்கு, அவள் ஆனந்தம் நம் வாழ்வின் இலக்கு. பெண்ணின்றி அமையாத உலகு, பெண்ணென்று சொன்னாலே அழகு. பெண்மை போற்றிடு தேசமே, பெண்மை போற்றிடு. புன்னகை பூத்திடு தேசமே, புன்னகை பூத்திடு. புன்னகை பூத்திடு தேசமே, புன்னகை பூத்திடு.
பெண்ணின்றி அமையாது உலகுன்னு உரத்து ஒலித்திட்ட தோழர்களுக்கு பாடிய தோழர்களுக்கு நன்றி. அடுத்ததா வந்து நம்ம கருத்தரங்க வந்து வாழ்த்தி பேசி இருக்கிறவங்களை வந்து நம்ம மேடைக்கு எடுக்கிறோம் இப்ப. அதனால முதல்ல வந்து தோழர் மோகனா அவர்களை மேடைக்கு முதல்ல. அடுத்ததா தோழர் நர்மதா தேவி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தோழர் ஜெயிதா அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ஏன்னா வந்து ஜெயிதா வந்து கேரளால இருந்து முதல் கன்வீனர், முன்னாள் கன்வீனர், மகளிர் குழுவோட கன்வீனர் அவங்க. ஆனா வந்து என்னன்னா ஒரு விக்டிமைஸ்டான ஒரு போராளி அவங்க. அதனால அவங்க இப்ப தோழர் ஜெயிதாவை மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம தோழர் சுஜாதா அவர்களையும் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். தோழர் சாவித்ரி. First, I will request Comrade Mohana to deliver a speech about her. In the drama, or fighter, and she is a fighter within herself and outside. And ladies, she is spreading science. She is basically one part of science, and she has written, lecturing, giving demonstration, conducting workshops, and she wants to spread. She's in the science forum. So a lady in a science forum is special for us. And she is a cancer survivor. Then after that treatment, then வழியில வந்த பிறகு ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு Tai Chi. She has learned the Tai Chi and she can beat some 10 people also. And she's 10 people cannot beat her. okay, even 10 people come now, they cannot beat her. That we can take it in that way. And she is traveling a lot. So first, I will give the mic to her. Eh? 76 வயசு தான் ஆச்சு. 76-year-old young lady. Good afternoon, everybody. Good afternoon, comrades. Just I am standing in front of you with proud of moments, because when I am coming over here, I thought that this much of women came to this conference. Now I feel happy about it. First, beloved Kama and beloved Savitri, beloved Sujata, Jaita.
the comrade from Jaita, my dear comrade Narmada Devi, and the All India, I will tell it later. The All India Audit Accounts Association President Comrade Ramesh, Secretary Dabas Bose, and Senior Accounts Secretary Mr. Rama, Vice President Vetti Thirudar Selvi, and other comrades of this hall. Comrades in the hall together, I wish my heartiest congratulations to everybody. What her son told, she told in Tamil, Penni Lamlayarle, those who do not know English, please raise hands. Those who do not know English. யாருக்கு இங்கிலீஷ் தெரியாது ஒருத்தருக்கு மட்டும்தானா? பரவாயில்ல, ஓகே. தமிழ் எத்தனை பேர் தெரியும்? எல்லாருக்கும் தமிழ் தெரியும். ஸோ ஓகே, உங்களுக்கு மட்டும் தெரியாது. அவுட் சைட் டெலிகேட்ஸ். ஓகே ஓகே, we will start from the seed of the world. What is the I am not going to tell about all the trade union movement. I am going to club all the matters, and later I will go to conclude with that. The seed of the world is the woman. Woman is the seed of the world. Everywhere in the world, every organism, every animal, she is the seed. Except the woman, nothing has formed in this world. Even without the male member, the organism will form. That will occur in some of the animals, just like birds and reptiles. Likewise, in some of the plants also, there is a survival and a generation without it. That is called, say, asexual generation. But without female, there is no possibility of the survival in this world. So that we have to clap for the female. That is more important. So one thing, only few male members are here, so I cannot tell all the matters that we are being proud and pride of calling us as Ganga, Kaveri, Sakti, Kadavul, Mada, Kudumba Deivam, Kula Deivam. We will call her with any name, we will put her in the high level. But what is actually going on in this country, in the world, we are treated as a second citizen of the world. Wherever we go, we learn that language. Okay. The allotted time is 20 minutes, so that I have to cover all the matters first. So I will give some of the scientific as well as the trade union matters also. Do you know? I don't want to put question to you. The population of the country is, that is the 142 billion. 1.2 billion, 142 crores. Among these, how many will be male and how many will be female? You have to question. Usually you think the last, are you hearing the voice of me? Usually the male population will be higher, female population will be lower. Why the male population will be higher and female population will be lower? There is a chance for it, either male or female. The very rare is the third gender. Why the male population is higher, the female population is lower? Because we are not giving proper protection, proper health, proper food, proper education for the female side, so that it is reduced. But the current situation, according to 2024, the sex ratio is 1020 female, 1000 male. Usually called as a, compared to that, male female. Now the male is 1000, female is 1020. That is rural, it is 1037. Urban, it is reduced. Give a grand class for you. Increase for the past 3 years, it has increased a lot and lot. So that we have to feel about it.
So, but what about in the 2011, 12 years back, it was only 943 ladies and for 1,000 boys. This is the sex ratio. 943 is to 1,000. You will wonder, we are counting the amount of the salaried people. We are auditing the people, but she is giving more details about it. You may think in other ways, but I am going to give only the details of it. So why the population of the female has been reduced? It is because we have been considered as the secondary situation. We are not giving proper, I am not telling as a respect, proper due competitors. We are not treating as the due competitors. No family will treat male and female child equally. Very rare it is happening though. So that we are giving the first hand information, first hand food, first hand education. Everything is first only for the male child, not for the female child. Now it has changed a lot. But so that the literacy rate is now is 2024. Literacy rate of the Tamil Nadu is 80. But when you compare the male female, the female is having lesser literacy, nearing the 70%, and male is having above the 80%. Likewise, it is increased. But in Kerala, what is the literacy rate? 96.2. Bihar 61%. In the global literacy rate is the 86.3. So that the male is having the 90, female is having 82. But nobody is having 82% of the literate in India. But when you compare the other countries, so whenever one is like that, we have to think about the life expectancy. We are having a regular monthly problem. We are having a regular birth problems. We are having a minimum amount of food. We are giving a minimum amount of the production and the protection. So in all the aspects, Ramesh and Yella saying that the females are giving secondary preference in the family wherever you go. But what will be the life expectancy of the female in India, Tamil Nadu? Can you think? Anybody can tell about it. Tamil Nadu அல்லது இந்தியாவிலையோ நம்முடைய பெண்களுடைய வாழ்நாள் எவ்வளவு, ஆணுடைய வாழ்நாள்? நான் சொன்னேன் already I told everything in this we are reduced in the second stage, in the population, in the literacy and the medical protection and the food, education, ever in the second stage. But what about this life expectancy? Life expectancy, வாழ்நாள் ஆயுள் எவ்வளவு நமக்கு? நீங்க நர்மதா ஆத்தோட பைக் பேர் பேசலாம். Now, throughout the world, female life expectancy is higher. Lifespan is higher than anybody else. Even in India, it is 72. India, lifespan is 72. Male 69, female 73. In Tamil Nadu, male 72, female 76. தமிழ்நாட்டில் பெண்களுடைய வாழ்நாள் என்பது 76 வயசுக்கு மேலே. நான் இன்னைக்கு 77 நல்லா இருக்கேன், என்ன சொல்லலை. பட் நான் சொல்றது என்னுடைய சொந்த கருத்தில். திஸ் இஸ் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், இந்தியாவில் ஆண்களுக்கு 69 வயசு, பெண்களுக்கு 72 வயசு. கேரளாவில் ரொம்ப அதிகம். எவ்வளோ இருக்கும்? பெண்களுக்கு 82 வயசு மேலே, ஆண்களுக்கு 88 வயசு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷன், லைஃப் ஸ்பேன் இருக்குது கூட்டிகிட்டு இருக்கு. ஆனால் திஸ் கண்டிஷன் வாஸ் நாட், it was not, when you compare the previous 10 years back, this was not like that. So it was reduced in 2020. It was only 67%. 2000 it is only 63% women. Now it has increased. Now we are coming to the trade unions.
the trade unions, wherever we go, the worker people and non-working people are the two categories. Here in India, 36.7 million people are working here. They are considered the working people. Among those, female are the 38.2% million. பெண் ஆண்கள் எவ்வளவு 367 மில்லியன், பெண்கள் எவ்வளவு இருக்காங்க 32 மில்லியன். எத்தனை சதவீதம் இருக்காங்க? 10% கூட இல்லை. அது whenever we are coming to the union, we are only 8% are in the union. We are not having the possibility to come over into the union. Wherever we are going, we are giving the unpaid work. Labor force is here. Female is 32%, male is 76%. More than 1/3 the economically productive persons is females. They are doing all sorts of work. Unpaid work is done by the females. Paid work is done by the males. ஆண்கள் வந்து சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்களாகவும் பெண்கள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறவங்களாக தான் இருக்கிறோம். ஏன் சம்பளம் இல்லாமல் why we are given unpaid work? This hereditary feeling, cultural conditions and the societal thinking that put us in a private condition in a limit. You have to do the household work. You have to do the washing the clothes. The people will take this guarantee like many male members said, so many modern instruments have come to help you. Why? To grind the mixie and with the help of so many things, grinder is there, mixie is there, and fan is there, and the cooking materials is there, cooking utensils. What is the help to the ladies with the help of the machines? Only the householding activities are done by the ladies only. Only ladies are doing the household works. Whatever may be the machines, ladies should do. But what is the case? So the modern machine is not altering the work, it is not deviating the work, it is not thrashing the work only on the ladies. So whatever may be the modernized machines, we are doing the work. So we are giving the only mainly the unpaid work, and especially to increase the heredity, to increase the race, to give birth, to rear up the children, to take care of the elder ones. Who is doing it? Carrying pregnancy, who is doing it? Giving birth, who is doing it? Rear the children, who is doing it? Take care of the male and female elder person. Only the ladies are performing those types of work. So the skill status is higher in female, that is 52.8%, and the skill status of the male is the 47.4. That is, I am not telling about the household work now, I am telling about the official work. In the official work, the skill status is 52%, and for the male it is 47%. So the workforce is lesser when you consider the lower thing. But in the global level, males are working higher and the females are working the lesser amount. The unemployed is 3.5 million in India, and only the country which is having more amount of ladies. எந்த ஊர்ல பெண்கள் அதிகமாக வேலை பார்க்குறாங்கன்னா ஐஸ்லாண்டுன்ற ஊர்ல தான் வேலை பார்க்குறாங்க. 81% பெண்கள் வேலை பார்க்குறாங்க. 81% பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சான் மேரியாவது 80%. ஸோ த ஜெண்டர் கேப் இருக்கு இல்லையா, ஜெண்டர் கேப், இட் இஸ் பாலின வித்தியாசம் இருக்கு இல்லையா, ஜெண்டர் கேப் இஸ் ஹையர் இன் இந்தியா. த இந்தியா இஸ் தி 129th country in the world. 156 countries are in the world. 129th country is the India. WHO and UNESCO is that is mentioning about the India. It will reach the gender ratio only after 2050. That is the condition of that. And so we are going in that level only. Now I will come to the directly for the association activities. We are living in the India, we are living in the world. In general, this is a patriotic country. The patriotic country, capitalism is going on.
Capitalism thrives not only the exploitation of the all, but also the domestic work of the woman too. The capitalism here, wherever the office, wherever you are going, you will feel the difference between the private sector and the public sector. Private sector you have to work here a lot rather than the public sector. So unpaid domestic work is higher in the capitalist countries as well as in the India. They have to take care of the children and household management also. Unpaid labor supports also here is this is being the without any financial burden. The family is enjoying the work of the ladies. Suppose if you pay the salary for the pregnancy, you just think about it. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சப்போஸ் வந்து ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கு வந்து ஒரு 9 மாதம் வாடகை தாயார்னா எவ்வளோ காசு கொடுக்கணும்? To carry the baby and to deliver a baby, to rear up a baby for 15 years, to take care of the elders, how much you have to pay without paying single price. The being in the name of the wife, being in the name of a mother, being in the name of the sister, being in the name of the household person, we are being they are thrust by this society. That is the condition. The role of the reproductive labor is higher in case of the females. Reproductive labor is the work done at the home, mainly by women, to maintain and reproductive force. It includes raising and caring about the family members. Likewise, the women are being the secondary citizen in all the places in this condition also. So we have to do a lot in this. What is seen in the trade union also, the similar kind of the social alienation is seen. Whether it is a country, whether it is a house, whether it is an office, whether it is a union, you will see the same thing in this. So when you call the woman, they are afraid of the other houses. They are afraid of the society. When a woman is coming into the trade union, she will be treated badly by others. Others will tell, she will go by 7 o'clock and returning by 11 or so. Who is knowing about her attitude? Who is knowing about her behavior? So who knows about it? So because of the societal stigma, every lady is afraid of getting into the association. But those who are having a progressive thinking only can enter into this. How much they are having that idea? They are having a lack of participation in it. Another thing, wherever you go, you will see the casteism. You will see the different discrimination of it. Whenever the discrimination is, whether it is an office, whether it is a trade union, only male will be promoted. Male will be given a higher chances. Male will be given the higher categories of the work, higher job also. So participation will be higher, but the result and the benefit will be lesser for the girls. So they are worrying about it. So another thing, they are having a more type of the family responsibilities. The family responsibilities will not allow her to go into the regular units. Like male members, he cannot come because male members can go to the office in a time, return at the office in time. He can go anywhere else. Nobody can question him. But for us, everybody in the family, our son, our daughter, our grandmother, our grandpa, our father-in-law, mother-in-law, husband, everywhere will put a big question. But that is the case in male. ஆம்பளை ஆட்களுக்கு இப்படி வெளியில காலைல 7 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு திரும்பினா இப்படி நிலைமை இருக்குமா? நோ. ரமேஷ் நான் முறைக்கிறாரு, ஆனால் வேற வழி இல்லை. So this is the critical condition, real condition for everywhere there. So the ladies are getting afraid of it. For example, when I was in the Muta Association, I went to the jail for 45 days. But others are afraid of it. Who can maintain the family? Who will take care of it? They will think in such a way. நீங்க யாராவது ஜெயில் போறதா வருவீங்களா?
பதிலே சொல்ல மாட்டேங்கல. நாங்கள் 45 நாள் ஜெயிலில் போய் தான் நீங்கள் வாங்குற சம்பளத்தை வாங்கியிருக்கோம். நாங்கள் வாங்குற சம்பளம் தான் உங்களுக்கு சம்பளத்தை கூட்டிக்கிறது. We went to jail. We were there and myself went to jail only for 45 days. The main members were there more than that. More than 68 days are there. They suffered in the jail, and because of their attitude, because of the struggle, we now are getting the most. That is true. Nobody can deny it. Unless one settle, none can get the salary. None government will voluntarily come and give the salary for us. Strike, struggle, and we will win over the work and got the salary. So the family responsibilities will prevent the ladies are getting into the responsibilities of the trade union. They are having a lack of confidence. And first, the confidence along with the members is a very crucial and important thing. Unless one having a confidence with the members, she cannot come and do work in the trade union. So, due to lack of confidence with others, she is afraid of coming out there. And another thing, the most important thing is the religious and cultural norms. What we are having it, and we are belonging to different community, different religion. On the basis of it, we are having a different categories of the norms. On the basis of the cultural norms and the religious norms, we are afraid of it and getting it. They are preventing it to join the union. And it is being a monotonous work, stereotyping work. They are not giving a proper representation. Ladies are not giving the proper representation, even in the union, many of them places. So they are having a, suppose if they are giving in the, coming into the struggle or something, the media will portray to you in the TV or something. When some family members of you or some relatives will see you, so see this girl, she's going and shouting in the street. So in that way they will do. So they are afraid of the media portrayal. And so many logical constraints are there, legal constraints are there, employment rates. Many women are not knowing about the constitutional rate and employment rates of us. We have to know about it. And the patriotic attitudes of the males will not allow them. நான் எப்படி இந்த பொம்பளை வந்து இன்னொரு செக்ரட்டரிக்கு அலோவ் பண்ண முடியும்? நான் எப்படி இந்த பொம்பளை வந்து ஒரு பிரசிடென்ட்டாக அலோவ் பண்ண முடியும்? How can I allow this lady to become a president, to become a secretary also? So they will tell in that way. So many women are getting afraid of it. So that lack of participation is there. This is a male-dominated culture. Because of these conditions, we are getting afraid of it. And so that what we have to do in the one thing is, that is, we have to do a lot of work. That why we have to the improvement of his one face issues of the trade unions is the lack of confidence, other challenges, religious cultural participation. So the gender, class and the intersectionally they have to come out and do a work along with it. And the male members should create confidence for it. A male persons who are working in that trade union, they have to create confidence for the ladies. Not only they can come to the street and do work also. So many conditions are there in that this Indian scenario. The prevalence of the gender discrimination and social norms and practices, girls became exposed to the possibility of the child marriage, teenage pregnancy, child domestic work, poor education, sexual abuse, exploitation, violence. These are not happening not only in the house, not only in the society, but also in the office, in trade union too. So sexual assault is going on in the trade union also. So those who are having the good mind, those who are having a progressive mind, those who are having the female as a equal partner, that I am working in the Samatha as a gender and social justice. So equality before the Article 14 guarantees equality before the law. Article 15(1) prohibits discrimination based on sex. So on this basis, we have to create that. So whatever may be that, this is the society, this is the condition. Only in this society, some of the ladies should work, some should have the progressive thinking, some should have the work for the society, some should have the work for the people. Unless some people are doing, we cannot come over there. Unless Periyar has done it, we cannot come over there. Unless Ambedkar has done it, we cannot come there.
unless Savitribai Phule, she was the first teacher of the India. Unless she had done it, he cannot come over this. Fatima, like this, and Vimala Ranadevi, and that Maithili Sivaraman. Those people, they came out of the house and worked for the society, worked for the women, and so many people are here. So only because of that, some of them have to work for that. We have to neglect the prejudice. We have to neglect about the social stigma. We have to neglect about the others thinking. So unless we remove all these things, we cannot come and work in the union. That is more important. Whatever may be that, this is our society. We have to work for the society. Unless if I cannot do work in this society, my generation cannot come and work in this. So on that concept, everybody should have the conceptual idea of having a trade union is formed only for the welfare of the workers. Only working trade union can do this. Unless the trade union is there, we cannot come and stand here and talk like this. We cannot get this amount everybody. Whatever may be that. Trade union இல்லாமல் தொழிற்சங்கம் இல்லாமல் நம்ம இங்கே இருந்துக்க முடியாது. இன்னைக்கு வந்து அந்த unorganized workers are there, and they are 80%. 80% of the unorganized workers are paying our salary. Unorganized workers are paying again. They are paying the income tax in an indirect way. So that only through the tax we are getting the salary. In this country, only 1 rupee from the country who are getting the government pay, they are getting they have to committed to answer for the public, for the organized sectors, unorganized sectors, and all the people who are doing the work in the ground level. Now I am after my retirement, I came to work along with the unorganized sectors. I am working with the Sanjay people. I am working with the haircutting people. I am working with some of the association people. So wherever you do not know how much of health diseases having the Sanjay people. They are cleaning your work. They are cleaning your house. During the COVID, who worked? Only doctors and Sanjay workers worked during the COVID period. Who took care about the Sanjay people? But the government who assured the rupees 2 lakhs or 5 lakhs for the death of the COVID for the Sanjay worker, till now government didn't pay. அது 5 லட்சம் தரேன் அப்படின்னு சொன்ன கவர்மெண்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒருத்தவங்களுக்கு கூட சத்தது கொடுக்கல சானிட்டரி ஒர்க்கர்ஸ். ஹவு பேத்தட்டிக். ஆஃப்டர் திஸ் கவர்மெண்ட் எவ்ரிபடி இஸ் ட்ரீட்டட் அஸ் தி டெம்பரரி. தே ஆர் பீங் on the contract basis. So all the sanitary workers are you have to be happy that you are in the central government employees. They are doing a lots of work. Their manual labor is higher, but they are getting minimum amount of the salary. They are the contract basis. They are getting not getting any benefits. Per day they are getting 549 rupees per day daily work. Yesterday, day before yesterday, I read Tirupur, the Sunday people is not getting even 100 rupees per day. For the past 6 months I am getting salary. So this is your one part of the life. You have to see the another part of life. There are those people are suffering a lot. You have to come out and work and think the right for those people also. Not only in your association, for this society, you have to come out and do this work. At last, I have to tell one thing about the cancer. I will come out from these areas. In cancer in India now it is 15 lakhs people are having the cancer. 15 lakhs people are having the cancer. Breast cancer is here 3,10,000. In 2024, breast cancer is 3,10,000. மார்பக புற்றுநோய் இன்னைக்கு 2024 3,10,000 பேருக்கு இருக்குது. இப்போ வந்து இதில் இருக்கிறவங்கள மார்பக புற்றுநோயில் வந்தவங்கள 16% are under 50. Previously we were thought the cancer will come only for the adolescent age. Now that is not the condition. It is coming even in the younger stage in the 20 or 25, 30. So when you reach 30, you have to take the mammogram. So 16% of the breast cancer is under 50. So the death is 2022 98,000 people.
nearly 1 lakh people they died. So as a, this is there when you found out in a preliminary stage and the first stage, it can be cured, but some of the cancer cannot be cured. Cancer death will be increased in 2050. The increased cancer will be the 17,000 or so. The cervical cancer is today 2023 3,40,000, and in India 6 to 29% are having this. The mortality rate is higher in this in 18%. So I want to tell one thing regarding the two cancers. மார்பக புற்றுநோயும் கர்ப்பவாய் புற்றுநோயும் தான் பெண்ணுடைய உயிரை குடிக்கிற ரொம்ப முக்கியமான புற்றுநோய்களாக இருக்குது. கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு மார்பக புற்றுநோய்னா நான் மீண்டு வந்து ஒரு 14 வருஷம் ஆகுது. அவங்க சொன்ன மாதிரி முதல்ல கான்ஃபிடென்ஸ் வேணும். when you recover from the கேன்சர், நம்ம வந்து வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்கோம், சாவரத்து பிறந்தில்லை. ஸ்ட்ரெஸ்னாலேயே நம்ம கேன்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்கூடாது. கேன்சர் வந்து நம்ம முதல்ல தன்னம்பிக்கை வேணும், நல்லதில் நிச்சயமாக வாழ்வேன்னு வேணும். அதனால் அந்த புற்றுநோய் வந்தால் செத்து போயிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ that will not end the life. Your thinking, your attitude, your behavior will end your life, not the cancer. So you have to be self-confident, you have to be brave, you have to face everything in that. You have to take a good medicine. இங்கே வந்து நல்ல ஒரு அலோபதி மெடிசன் எடுக்கணும். நீங்கள் சரியான நேரத்தில் மெடிசன் எடுக்காட்டி ட்ரீட்மெண்ட் வந்து சரியாக இருக்காது, முடிஞ்சு போயிடும் வாயிருக்கு. நான் இப்போ வந்து புற்றுநோயில் வந்து ஒரு ரிசர்ச் வேறு பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தது வந்து கர்ப்பவாய் புற்றுநோய். எல்லா புற்றுநோயும் இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் மட்டும்தான் வைரஸ்னால வரும். இந்த cervical cancer that is produced only because of a virus which is called as a human papilloma virus, HPV, human papilloma. Now a vaccine has come out. One virus disease can be prevented only by the vaccine, but other diseases can be prevented by the medicine. So the cervical cancer can be cured by a vaccine which is called as a human papilloma virus vaccine, which was found out in the 2006. Now it is known to everybody in India, and it is available throughout India. You can get it by 2,000 to 4,000 rupees in the private hospitals. Now we are requiring and requesting the government to give the free vaccine for everybody in this India. அதுக்கு வந்து 2,000-4,000 ரூபா வருது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கொடுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிட்டு இருக்கோம். That whenever the HPV vaccine is given from the age of 9 to 14, 2 doses will be over. When it can be given from the between 15 to 24, 3 doses should be given. When 1 dose of vaccine is given, it will prevent 5 cases, cancer, 5 types of cancer. It will prevent rectal cancer, it will prevent neck cancer, it will prevent tongue cancer and mouth cancer. So 1 dose of injection will prevent 5 types of the cancers. So in India it is given only for the ladies. In foreigners it is given to gents also, because cervical cancer is female, but other cancers are the male. So in foreign countries, both male and female children are given the HPV vaccine. So we must be aware of it. இங்கே இருக்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, தெரிஞ்சவங்களுக்கு தான் போய் சொல்லுங்கள். வயசுக்கு வராத பெண்களை before they attain maturity, the injection should be given. Once they are involved in their sexual life, that it will not be so helpful. Under condition, we have to inquire about the doctor. வயசுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பாலியலில் ஈடுபடாத இருக்க போது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா 9லேருந்து 14 வயசு வரைக்கும் போட்டிங்கன்னா 2 டோஸ் போடணும். 15லேருந்து 24 வயசு வரைக்கும் போட்டால் 3 டோஸ் போட்டோம். இது போட்டால் 5 வகையான கேன்சரை நிறுத்துது. மலக்குடல் கேன்சரை நிறுத்துது, கழுத்து புற்றுநோய் நிறுத்துது, வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், நாக்கு புற்றுநோய் அப்படிலாம் இருக்குது. அட் டைம்ஸ் ஸ்பைனல் கார்டில் இருக்க புற்றுநோயை கூட ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கு நேற்று தான் பார்த்தேன், ரஷ்யா வந்து ஒரு புற்றுநோய்க்கான மெடிசனை கண்டுருக்கு. இட் வில் கம் அவுட் அஸ் அ சக்ஸஸ் ஆன் 2035 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் போய் தான் படிச்சு பார்க்கணும் whether it is possible or not we have to. So the cancer is preventable in case of women when they are willing. So the women are having a more responsibilities in this society, not only producing the child but also producing a good citizens and also good trade unions and all the peoples in the world.
We are working for the society. We have to do a lot and lot for this society. Thanks a lot for you. தேங்க்யூ காம்ரேட் மோகனா. கொஞ்ச நேரம் இருங்க. நம்ம வந்து அவங்க யூனியன் மாதிரி சிறைகள்லாம் கூப்பிடல. கொஞ்சம் நமக்காக ஒரு மீட்டிங், ஒரே ஒரு நாள், இன்னும் ஒரு ½ உட்காரலாம் ப்ளீஸ். அதே மாதிரி இங்கே பங்கு பெற்ற எல்லாருக்கும் பரிசு புத்தகங்கள் இருக்கு, எல்லாருமே இருங்க. காம்ரேட் மோகனாக்கு மரியாதை செய்யும் விதமாக தோழர் மோகனாக்கு வந்து மரியாதை செய்யும் விதமாக வந்து ஷால் போடுறதுக்காக தோழர் சுஜாதா. Red salute, Comrade Mohana. Red salute, Comrade Mohana. Red salute, Comrade Mohana. Red salute. வழங்குவதற்காக தோழர் சாவித்ரி. நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அவங்களோட பேச்சு. இப்போ வந்து காம்ரேட் நர்மதா தேவி, அவங்கள அறிமுகப்படுத்தினது வந்து காம்ரேட் ரமேஷ் தான். How I came to herனாக்கா, once some 6 months ago when I was going through the Facebook பார்க்கும்போது நர்மதா தேவி she is releasing a book Andrum, so much of propaganda. So I was very curious and I attended the program also. Ramesh was the comparer. That time no, that was very crowded. That hall was not so crowded for any other book. She has done a research. This is the book. It contains some 500, more than 500 books. As like our audit report, each and every episode is having authority. So it's very, very useful. From this book only, I narrated the first incident. So I invite Comrade Narmada Devi. Thank you so much for giving this opportunity to me to interact with such a wonderful bunch of comrades. I know we are running out of time, and especially when we interact with women, we have to really understand the domestic situation, the situation which is not, for men. So keeping that in mind, I'll try to keep my, speech as short and as in-depth as possible. I thank the office bearers of the All India Audit Association, Audit and Accounts Association for this wonderful opportunity, and the comrades in the dais, Comrade Rama, Comrade Savitri, Comrade Sujata, Comrade Jaita, Comrade Selvi, and of course Comrade Mohana, Comrade Tapas Bose, Ramesh President and the Secretary of this association, and this Women's Convention, the conference of the women chapter, which organizes the women employees of this wonderful, magnificent institution, is very important, I would say. The task that this women's chapter is doing is very important for the society. I would say I'll get into the details. Before getting into that, I have to really acknowledge, the information I have known about, the inspiring stories about this All India Association. I have heard a lot about Comrade E.X. Joseph. Sometime back, some 3 weeks back, 1 month back, Comrade Ramesh came to me asking, to digitize that biography of Comrade E.X. Joseph. What a wonderful history. I would say it's just like a finger post for any trade union movement to undertake struggle against power, against dictatorship, and to uphold the basic human rights
to be in associations. So such a fantastic moment, I would say, very inspiring. So I'm very glad to be part of this particular conference and speak about the role of women in society in general and what is the importance, why we should give importance in organizing women employees and bring into the association folder. So I'll just, we will get into the subject. Nobody would have forgotten this 2012 horrific violence case, right? What is that case? 2012, Delhi, Nirbhaya case, gang rape. Why did this particular incident happen? Can anyone come out quickly? What is the reason for that crime to happen? Because they were not afraid. They were not afraid. Why they were not afraid? Because there was no system put up for them to be afraid. There is no system put up to be afraid of. Yeah, I would say it is the perception about women which is created in the minds of men to carry out that heinous crime. Do you all agree with that? Yeah. It is basically the perspective. What is the mistake according to the criminals that the Nirbhaya did? The timings. Yeah, timings. December, the same month, Life of Pi. What a beautiful movie. Has anyone seen that movie? It's a wonderful movie. A boy will be left stranded in the middle of the sea with a tiger. Imagine the situation. Such a beautiful subject made into a Hollywood movie. Irfan Khan, I think Irfan Khan has acted in that movie. And this particular Nirbhaya went to watch that movie with a friend who is a boy. We don't even know whether that person is a boyfriend. And they were both planning to return home. They have to go to Mathura. And they actually, stopped tourist bus because that is a practice, because when there is no transport facility, it is a common practice to halt tourist bus and get into it, and they will, so Delhi people commute that way. So after they got into the bus, what was the initial thought of those boys who committed that heinous crime? She is not a good woman. She's not a chaste woman. She is not fit to live. She is not a woman of virtues. So I have every right to do anything on her body. So that was the temperament. Have you all heard about this documentary, BBC documentary, India's Daughter? Yeah, we are prevented from watching that BBC documentary. In that documentary, the defense advocate, who appeared for the perpetrators, his name, he's such an outspoken person, I would say. His name is M.L. Sharma. And in the documentary, he has mentioned, and you know what he mentioned? The documentary filmmaker, the director, questions him about why such an incident happened, such an incident which shocked the entire world happened. And the lawyer says, in Indian culture, women are not food items that can be left on the streets. In Indian culture, women are never allowed out of the house after 6:30 p.m. That women and men being friends has no place in our society. If you put diamond on the street, certainly dogs will take it out. Imagine this is a statement from an educated lawyer. And those boys, they are just slum dwellers. They had never, they never went to school. They never had any formal education. Forget education. Education doesn't count in this society to actually refine a person. So that debate is definitely there. But these boys are rendered in such a pitiable condition that they never develop, a sense that all human beings are equal. No human being can ill-treat, disrespect another human being. It's not men exploiting women.
it is basically human exploiting another human. I'm not considering this particular female as a fellow human who has every right to live in this world with dignity like I want myself to live. That perception is not fostered in the minds of men in general. Why? Are those 5 to 6 criminals who committed this crime alone have that mentality? Every single human being in this world are taught to live like that. We are told that these are virtues. Who's the head of the family? Father. What is the role of a wife? Obedient. Master, slave. Pati, patni relationship. Where is equality? A husband can slap a woman. ஒரு அரை வாங்கினதுக்கு அவ டிவோர்ஸ் கேட்குறா. நாங்கெல்லாம் எவ்வளோ அடி வாங்கினோம். My friend, she cries to me every day. She is actually living in Tanjore district. Her husband beats her every day. He's a psycho, I would say. But all the neighbors, whom do you think they support? They support the male. They say, Settu ponal, even if you die, this is your place. You shouldn't go to your father's house. So this is the society. Even women are instructed to bring up their children as slaves. They are brought up, they are brainwashed to actually maintain the status quo. So that is why we see, mother-in-laws who torture. Yeah. So they have to save the reputation of the family. So caring, upbringing children in the same manner, with the same attitude, male above and female below. So that is the job. So that is the job of the women. If the daughter of the family is little assertive, who will be scolded? Who will be picked up? Mother, see, உன்னோட வளர்ப்பு எப்படி வளர்த்து வச்சிருக்க பாரு. சும்மா தருதலை வளர்த்து வச்சிருக்க, அதிக பிரசங்கியை வளர்த்து வச்சிருக்க. So this is what. So we shouldn't be definitely feeling bad about when we are told அதிக பிரசங்கி, வாயாடி, சண்டக்காரி. So we should be really happy about all those titles because they all mean that we are asserting our rights. So that way. So why this perception that women are inferior to men prevails in the society? Why this perception prevails in society? Any idea? They are weaker vessel. They are weaker vessel. They are weaker. Weaker vessel. That is the okay. Yeah. So I would say, this is the anthropological studies also reveal the same. Basically, if you have to exploit labor from a person day in, day out, women's clock will not stop. How will you exploit labor from a woman? You have to say, look, this is your duty. This is assigned to you. If you are born a female, you are bound to do domestic works round the clock, and you will never be recognized for that because that is your duty. That is the duty of the chaste woman. You must do all these things. Who will actually? So, if you have to make a woman subject herself to the level of slavery, then you have to say you are not equal, you are inferior, you are lesser. So, all these values are really, what do you say, imposed on the mindset. So I will start to believe, I'm not equal to my husband. I'm always, I have to really love him, I have to really take care of him, and he is the boss. And I have to be sacrificial. So I have to sacrifice my entire life for the cause of this family. So what is the function that the family unit does to the society? Someone recited a poem, right? Pennindri Amayada Ulahu. And there was a beautiful skit which, this second row comrades enacted here. I was thoroughly impressed because when I was researching for my book, the moment of, the tear-breaking
moment was when I read an old newspaper, 1943 newspaper, in which this particular incident in Kerala, when women and young girls went for jata, they encountered the police. They encountered some rowdies, local rowdies, who were treating them, who were asking them all those sort of questions. So that was I have actually recorded that incident in that particular book. Imagine if a little girl of less than 10-year-old can speak, utter these words to a police, to the thugs in that local area. How much of spirit we can draw from those women and do something to change our lives and to change the systems in the society. So that is the thing. One second. So what's the function that the family unit is providing for the society? Family provides the much needed labor power to the society. Children are born in the family system, organically produced by women, organically manufactured, maintained, reared by women, taken care of by women, even if there is no means of income. நம்ம நாட்டில் குறைஞ்சபட்ச வருமானம்ங்கிறது 10,000 பல வருஷமா இருந்துட்டு இருக்கு. ரேஷன்ல even if there is no provisions given in the ration shop, women are like magic. They do magic in the kitchens and they feed the family. So taking care of the family, the members of the family, is the responsibility of women. By doing that, what do? They produce, reproduce, maintain labor for the society. They do so much of work, unpaid work, unrecognized work. Imagine the value of women's work in terms of the work, the care work they do. Not alone the cooking, fetching water. They also take care of the elderly people, right? Have you ever heard of daycare centers for the aged people in India? There are daycare centers for aged people in Cuba because that's a workers' state. Have you ever heard of government allocating funds for creches? How many of our sisters and how many of our previous generation women have not gone to job just because they had poverty of time at home? Statistics say if women's average household work of a country is reduced by 2 hours, 10% more women can be found in the workforce. So it is basically the responsibility of the state to take care of all those caring, rearing works, right? We must have creche facilities. We must have facilities to take care of the elder. Only then can a woman be in a formal employment. And formal employment is a key to liberation for women. There are definitely differences, whether we still control ourselves even when we are working, whether we have control or not. But women who have come to work, who have gained education, their life is slightly better than someone without education and without a job. It's right. Yeah. So we have to keep that in mind. Why the task of organizing women is important? Because we can't say, I would say, அவ்வளோ வேலை பார்ப்பாங்க, ரவுண்ட் த கிளாக், 5 o'clock எழுந்திருப்பாங்க, ராத்திரி 12 மணிக்கு வேலைக்கு போவாங்க. ஆனால் அவங்க ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல போயிட்டு சம்பளம் வாங்க மாட்டாங்க. ஸோ தே வில் பி டெல்லிங், நான் வேலையை பார்க்கல, நான் வேலை செய்யல, சும்மா தான் இருக்கேன். Are they remaining idle at home? They have poverty of time. They are the people who work more. Imagine in 1995, UNDP actually wanted to find out how much of domestic work is done by women. They actually tried to figure out in terms of the global produce. That year, $23 billion was the global produce. And they estimated $11,000 billion as women's domestic work and care-related activities. So the care-related domestic work done by women
will be equated to 11 billion US dollars, literally half of the global produce. So without this 50% of the work, which is equivalent to 50% of the global produce, the entire production cannot happen. So just to ensure production happen at the global level, just to ensure that labor power is produced and maintained, we have these family units, and we have women working round the clock, being narrated a lot of interesting stories by religions and many things. So women as women, we are discriminated, and we have now known the answer for it, why it is done. Because that oppression is basically to exploit labor. So that slavery, domestic slavery exists because for labor exploitation of women. And violence is there just because she's an oppressed state, just because she's left in a dependent, she's left as a dependent. So that is why. And when we come to the workforce, why are we hired? Why are women actually preferred to work in the manufacturing sector? Yeah, in a nachu pudicha vela, men will not come forward to work in the manufacturing sector. So whichever job is very tedious, you know, and very So low pay. yeah, so low pay, only women will be given. So that is the reason. So what do we have to do as an association, as a women's chapter of the Magnificent Association? Comrade Mogna already mentioned that contractualization. Government is supposed to be a model employer, but nowadays it is not so. And they're pursuing neoliberal agenda aggressively. And neoliberal agenda, though it is told that, you know, it will bring women into employment, it is not. The first person to be fired is women, the last person to be hired is women. And yeah, we have all kinds of nonsense happening. Yeah, so under this condition, the responsibility of the women's chapter of a trade union movement like this is very immense. So I would definitely say you should really speak to all your colleagues in the office premises, educate them. I know it is very tough for them to give time for the union work because they are really burdened with. But I would say we should definitely bring more women into the organized unions and work for the betterment of the entire society. And women coming into the movement is necessary in two aspects. First, people will become voice, and they will get voices. They will become women with a voice, and they will be voice of the voiceless women. So that will happen. So that is very important in the democratizing part of the part played by the union, I would say. So all these things we have to keep in mind, and I really wish you all a wonderful revolutionary journey with this association, and I'm very confident, and I'm sure this particular chapter will do wonders, because from the way they are grasped and the way they have really equipped themselves in thoughts and in actions, I can see very well in the culturals that was conducted here. Thank you for this opportunity, and yeah, we will meet again. Thank you. Bye. Thank you, Narmada. இந்த அருமையான பேச்சுக்கு நன்றி தோழர் நர்மதா. நர்மதா மேடத்துக்கு வந்து தோழருக்கு வந்து அவங்களோட மரியாதை செய்யும் விதமாக தோழர் கற்பகவல்லியை வந்து ஷால் போட்டாங்க. தோழர் கற்பக சுந்தரி. I tried to finish in 10 minutes, but நீங்க நடத்திட்டே இருங்க. I would like to say something. அவங்க சொன்னாங்க இல்லையா, பெண் that is a women can herself produce in some. மேடம் புத்தகத்தை வழங்குவதற்காக காமெண்ட்
ஜெயலலிதா மேடம். ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்தது சொன்னாங்க ஹைட்டா இருக்கு. ரமேஷ் சார். இந்த கருத்தரங்கினை வாழ்த்தி பேசுவதற்காக அகில இந்திய I want to say one thing. See, it's a women's convention, a part of all conference, is it not? But I could see very young faces here. One day, it should become the main committee, the main conference should be conducted by youth. The main committee itself should be by women. There should not be any women subcommittee. The committee itself should be by women. That's my desire. I think you youngsters will fulfill that. I don't think you leaders will follow. இந்த கருத்தரங்கை வாழ்த்தி பேசுவதற்காக அகில இந்திய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் தபஸ் போஸ் அவர்களை அழைக்கிறேன். Respected President and the women delegates and others. I think all the things should be conducted by the women delegates, and it is running very good. But being a Secretary General, it is my duty to thank all the delegates, our guests. So, on behalf of All India Audit and Accounts Association, I am very much thankful to Comrade S. Momana and Comrade Narmada. They have given some time to us. That's why we have conducted a women convention. You all are aware that day by day in the office administration they put pressure due to all the employees are basically overloaded. So they are not come forward for any discussion, for any dharna, for any other issues. So I would like to give special thanks to the host unit. They have conducted a good program. And even then, I am thinking that our lady comrades, they are not safe at their workplace. Once I have visited Karnataka, some lady comrades came to me and asked what we will do. Some INDAS officers used to call us in every Saturday and Sunday. And they are requesting some of our lady comrades, please treat us. And when myself and Raja, our former Secretary General, put complaint about the INDAS officers to the CNTG office, how fantastic reply came from the CNTG administration that the sexual harassment case is not implemented to the INDAS officer. They are free from this sexual harassment case. How funny this statement came. But we are aware that after that, the category 2 and category 3 secretary of that unit owned by the lady comrade. This is the current situation. Still we are thinking, we are very much serious about our lady comrade, how to protect themselves. Right now, they have correctly pointed out communalism, and with this attitude, they are still putting pressure on our lady comrades.
So we are very much vigilant, and our coming leadership will be vigilant in this regard. Thank you all. நன்றி தோழர். கலை நிகழ்ச்சிகள்ல வந்து எங்களை எல்லாருக்கும் வந்து என்டர்டெயின் பண்ண, எல்லாருக்கும் வந்து உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்ததுக்காக, அவங்கள உற்சாகத்தையும் ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக ஒரு சின்ன அவங்களுக்காக வந்து ஒரு பரிசு. அது வந்து நம்ம வந்து சீஃப் கெஸ்ட் அவங்க வழங்குவாங்க. முதல்ல வந்து வரலட்சுமி, நர்மதா, அனிதா, நர்மதா வழங்குவாங்க. தமிழ்ச்செல்வி, அதாவது மோகனா மேடம், மோகனா மேடம். ஜனனி, தோழர் மோகனா. கொஞ்சம் நல்ல दीक्षित मैम, தோழர் மோகனா, சித்ரா மேடம், அழகா கவிதை வாசிச்சீங்க மேடம். அங்கிருந்து தோழர் மோகனா, இந்த கருத்தரங்கத்தோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். அதனால வந்து சாவித்திரி வந்து நன்றி உரை வழங்குவாங்க. இன்னும் முக்கியமான ஒர்க் இருக்கு. ஒரு விமன்ஸ் இது அனௌன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் விமன்ஸ் இது அனௌன்ஸ் பண்ணணும். The Women's Subcommittee, in this Women's Convention, the Women's Subcommittee of the All India Committee is erected. And our senior leader, Jayita, will announce the convener, chairperson and women subcommittee members.
Comrades. Now we are coming to the end of the meeting, and I am going to announce the next committee, women's committee. Women's subcommittee convener, we have selected Anita from Tamil Nadu. Chairperson is Monica Sharma from Mumbai. Assistant chairpersons from three names have been nominated. Sirisha from Telangana, Sahesh from Warrior, and Kane Bindu from Kerala. Selvi from Tamil Nadu. She was the convener in the last conference. So all the other 5 years, women comrades will be included in the committee. Yamuna from Tamil Nadu is going to be included in the committee. Assistant chairperson. இது வந்தானே சேர்த்துக்கும். Other things will be added. We will add some more. Whoever is here we have taken, others we will add. இல்லை கேரளா சேர்த்தாச்சு. கேரளா போட்டாச்சு. Bindu from Kerala. Bindu is here. So the next. That's all. One thing I want to tell, in each conference, new committee is being formed. I want a continuation of the women's committee. I expect, because I have been in the committee, in All India committee also, and I have been attending almost all the conferences as far as possible. From I think almost 10 years, I think. I don't know exactly, I don't remember. So I expect others also to have some continuation in the association, because after one conference they are not available for the next conference. Thank you. अभी हम अब निकल रहे हैं. हम इधर நன்றி உரை தோட சாவித்திரியோட. இந்த 50th கான்ஃபரன்ஸ் நிமித்தமா உமன்ஸ் கன்வென்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி மேடம். சீஃப் கெஸ்ட் நர்மதா மேடம் அண்ட் நிர்மலா தேவி மேடம், மற்ற எல்லாரும் அந்த சிறப்பு விருந்தாளிகள், அப்புறம் ஆல் இண்டியா லீடர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் நமக்கு இந்த ஆலை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு, ஓஎம்க்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் சார்பாக நன்றி. All India Association Zindabad. All India Association Zindabad. Workers Unity Zindabad. Women's Convention. Women Convention Zindabad.